விஜய் கூட சேர்ந்து பணியாற்றிய ஒரு நடிகையே விஜய கிளின்னு கிழிச்சிருக்காங்க. எதுக்காக அவங்க இந்த மாதிரி ஆதங்கமா பேசியிருக்காங்க, மற்றபடி விஜய என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்கக்கூடிய நிலையில அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கிடுச்சு. இதுல விஜய் யாரு கூட கூட்டணி அமைக்க போறாரு, டிவிக்கு கூட யாரெல்லாம் கூட்டணி அமைப்பாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு நிறைய இருந்துச்சு. ஒரு பக்கம் பாஜக, தமிழக வெற்றி கழகம் இவங்க கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா கடைசி நேரத்துல விஜய் வந்து தெளிவா சொல்லிட்டாரு, நான் வந்து பாஜக கூட கூட்டணி அமைக்கல, என்னோட நிலைப்பாடு இதுதான், என்னோட கொள்கையில இருந்து நான் மாறவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதனால தமிழக வெற்றி கழகத்தினர் கொஞ்சம் நிம்மதியில் இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஒரு பக்கம் இப்படி அரசியல் வேலைகள் போயிட்டு இருக்கக்கூடிய நிலையில விஜய் வந்து தொடர்ந்து சர்ச்சைக்குள்ள சிக்கிட்டு தான் வந்துட்டு இருக்காரு. ஒரு பக்கம் கரூர் விவகாரம், அதுக்கப்புறமா ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆவதுல சிக்கல், இன்னொரு பக்கம் அவங்களோட மனைவி சங்கீதா திடீர்னு விவாகரத்து கேட்டாங்க. இந்த 3 பிரச்சனையும் விஜயை தொடர்ந்து துரத்திட்டு வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில தான் விஜயை பத்தி அவங்க கூட ஒர்க் பண்ண ஒரு நடிகையே ஒரு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விஜய்லாம் ஒரு ஒர்த்தே இல்லாத நபர் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. அவங்க எதுக்காக இப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இதுல விரிவாவே பார்க்க போறோம். இப்போ விஜயோட பிரச்சனைகளை பத்தி முதல்ல பார்த்துடலாம். ஏன்னா விஜய் வந்து பிரச்சார பயணம் மேற்கொண்டுட்டு போகக்கூடிய நிலையில கரூர்ல நடந்த கூட்ட நெரிசல்ல 41 அப்பாவி பொதுமக்கள் வந்து உயிரிழந்தாங்க. இது பெரிய அளவுல சர்ச்சையா மாறிச்சு. ஒரு தமிழகம் மட்டுமில்ல, இந்தியாவையே உழுக்குச்சின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த கூட்ட நெரிசல்ல 41 அப்பாவி மக்கள் வந்து இறந்தாங்க. இதுக்கப்புறமா விஜய்க்கு எதிராக நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொன்னாங்க. ஏன்னா விஜய் வந்து அந்த இடத்துல வந்து இல்லாம உடனே அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறமா அவர் இது தொடர்பா எதுவுமே பேசாமலே இருந்தாரு கொஞ்சம் நாளைக்கு. அதனால இவர் மீது வந்து நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை மாமல்லபுரத்துல அழைச்சி வந்து இரங்கல் தெரிவிச்சாரு. அதுக்குமே நிறைய கண்டனங்கள் தெரிவிச்சாங்க. என்னன்னா, உங்களாலதான் இத்தனை உயிர் போயிருக்குன்றப்போ நீங்க அந்த இடத்துக்கு போயிருக்கணுமே தவிர பாதிக்கப்பட்டவங்களோட உங்களோட இடத்துக்கு கூட்டு வர வச்சது ரொம்பவே தப்பு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, ஒரு பக்கம் இந்த பிரச்சனையில இருந்து கொஞ்சம் மீண்டு வந்து திரும்ப வேலைகள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிலையில ஜனநாயகன் படம் விஜய்க்கு வந்து பெரிய இடியா விழுந்துச்சு. ஏன்னா ஜனவரி 9ஆம் தேதியே ரிலீஸ் பண்றதுக்கு திட்டமிட்டு இருந்தாங்க. ஆனா சென்சார் சான்றிதழ் கிடைக்காததுனால படம் வந்து இன்னைக்கு வரைக்கும் ரிலீஸ் ஆகல. இப்போ வந்துட்டு தேர்தல் ஆணையம் அந்த படத்தை பார்த்து என்ன முடிவு பண்றாங்களோ அப்படின்றத பொறுத்து இப்போ வந்துடுச்சு. இதுக்கப்புறமா இந்த பிரச்சனை, இந்த 2 பிரச்சனையும் முடிவுக்குள்ள வரதுக்குள்ள இப்போ புது பிரச்சனையா அவங்களோட மனைவி சங்கீதா விவாகரத்து மனு தாக்கல் பண்ணிட்டாங்க. இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா பெரிய அளவுல பூதாகரமா வெடிச்ச விஷயங்கள்ல இதுவும் ஒண்ணு. என்னன்னா, விஜயோட மனைவி சங்கீதா வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என்னோட கணவருக்கு ஒரு நடிகை கூட திருமணத்தின மீறின உறவு இருக்கு, தொடர்பு இருக்கு, அதனால நான் மனவேதனையில் இருக்கேன், அதனால நான் பிரிஞ்சு போக போறேன், விவாகரத்து வேணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த நடிகை யாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, அது நடிகை த்ரிஷா தான் அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இந்த பேச்சுக்கள் இருக்கும் போதே நடிகை த்ரிஷா தான் இவங்களோட குடும்ப பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே விஜய் அண்ட் த்ரிஷா 2 பேரும் சேர்ந்து ஒரே காஸ்டியூம்ல ஒரு திருமண நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க. அப்போ வந்து பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு தலைவரா இருக்கக்கூடியவர் வந்து இவ்வளவு கீழ்த்தனமா நடந்துட்டு இருக்காரு, ஒருத்தவங்க கூட சேர்த்து வச்சு பேசுறாங்கன்றப்போ அந்த அந்த ஒரு நபர் கூடவே திருமண நிகழ்ச்சிக்கு போயிருக்காரு, அப்போ இவர் தப்பு பண்றதுனாலதான் இப்படி போறாரு, சே உங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணதே தப்பு அப்படின்ற மாதிரி விஜயோட ரசிகர்களை நொந்துக்கிட்டாங்க. இந்ததுமே நமக்கு தமிழகத்துல நடந்துச்சு. இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கக்கூடிய நிலையில விஜய் வந்து தேர்தல் களத்துல தனிச்சு போட்டியிட போறேன்ப்பா, நான் 234 தொகுதியிலுமே தனிச்சு போட்டிக்கிட்டு நான் வாக்குகளை சேகரிக்க போறேன் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லிட்டாரு. இப்போ ஒரு பக்கம் இந்த அரசியல் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் விஜய்க்கு தொடர்ந்து பிரச்சனை வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில தான் இப்போ அவங்க கூட பணியாற்றிய ஒரு நடிகை வந்து விஜயை பத்தி குறை சொல்லியிருக்காங்க. அவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நடிகை பபிதா. இவங்க வந்து இவங்களை பேர் சொன்னா கூட தெரியுமான்னு தெரியல, பட் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா விஜய் கூட சேர்ந்து ஒரு பாடல்ல நடனம் ஆடி இருப்பாங்க. அந்த பாடல் என்னன்னா, பம்பாய் சிட்டி அந்த சாங் வரும் இல்லையா, அந்த சாங்ல தான் விஜய் கூட சேர்ந்து இவங்க நடனம் ஆடி இருப்பாங்க. அதாவது இந்த பாடல் வந்து ரசிகன் படத்துல வரும், ஓகேவா? ரசிகன் படத்துல தான் பம்பாய் சிட்டி அந்த மாதிரி நல்ல ஒரு குத்து சாங் நல்லாவே இருக்கும். இந்த சாங் வந்து விஜயுமே பாடி இருப்பாரு. சோ ரொம்பவே ஒரு வைபான சாங்னு கூட சொல்லலாம். இந்த சாங்ல தான் நடிகை பபிதா வந்துட்டு விஜய் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடி இருப்பாங்க. இவங்க தான் இப்போ வந்து விஜயை பத்தி குறை சொல்லியிருக்காங்க. விஜய்லாம் அந்த அளவுக்கு ஒர்த்தே கிடையாது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா,
ஒரு மாநாடு இருக்கு. ஒரு மாநாட்டுக்கு விஜய் வந்து போயிருக்காரு. அது தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடு தான். அங்க வந்து எல்லாருமே விசிட்டர்ஸ் எல்லாருமே ஒரு ரோல வந்து நிக்க வச்சிருக்காங்க ஒரு இடத்துல. அந்த இடத்துல தான் விஜயோட அப்பா அம்மா 2 பேரையுமே நிக்க வச்சிருக்காரு விஜய். என்னன்னா அவங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்க பபிதா அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு இடத்துக்கு போறோம்னா கண்டிப்பா தாய் தகப்பனை கூட்டிட்டு தான் போகணும். தாய் தகப்பனை கூட விசிட்டர் சைட்ல நிக்க வச்சிருக்காரு. இவரெல்லாம் எப்படி ஒரு மகனா இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல அவங்களோட அம்மா வந்து விஜயை கட்டி பிடிக்கிறதுக்காக வராங்க. ஆனா விஜய் வந்து தட்டி விடுறாரு, தள்ளி போக சொல்றாரு. இதெல்லாம் பாக்குறப்போ இவர் எந்த அளவுக்கு ஒரு தலைவனா இருக்கிறதுக்கு தகுதி உடையவனா இருப்பாரு அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதாவது ஒரு பெத்தவங்களையே இவர் மதிக்க மாட்டாரு அப்படின்றப்போ இவர் வந்து எப்படி நாட்டு மக்களுக்காக நல்லது செய்வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பபிதா வந்து ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்கும் போதுதான் இதை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு தலைமை பண்பு இருக்கவங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் தேவையான விஜய் கிட்ட வந்து அதெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விஜய்க்கு வந்து தலக்கணம் ரொம்பவே அதிகமாயிடுச்சு. அதனாலதான் இப்படி நடந்துட்டு இருக்காரு. தான் அப்படின்ற ஒரு ஆணவம் இருக்கு. அதனாலதான் இப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. விஜய்க்கு வந்து கொஞ்சம் திமிரு அதிகமாயிடுச்சு. என்னன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து காணாததை காணும் போது வந்து கொஞ்சம் தலக்கணம் ஏறும்ல, அதே மாதிரி விஜய்க்கு இப்போ வந்து தலக்கணம் அதிகமாயிடுச்சு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விஜய்க்கு வந்து தான் ஒரு பெரிய ஆள் அப்படின்ற ஒரு நினைப்பு இருக்குது. அதாவது எல்லாரும் தான் கூட இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பெரிய ஆள் அப்படின்ற மதப்புல திமிரா நடந்துக்கிறாரு, யாரையும் மதிக்கவே மாற்றாரு அப்படின்ற குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அந்த 41 பேர் உயிரிழந்தாங்க இல்லையா அந்த கரூர் மாநாட்டுல, கரூர் பிரச்சாரத்துல. அந்த பிரச்சாரம் நடந்த அந்த விஷயத்துல விஜய் ஏன் உடனே கிளம்புனாரு? அந்த இடத்துல விஜய் இருந்திருக்கணும். ஆனா அவர் கிளம்பி வந்துட்டாரு. நல்லக்கண்ண ஐயாவோட இறப்புக்கு போய் மரியாதை செஞ்ச அவர் வந்து கரூர்லயும் அதே மாதிரி போய் நின்று இருக்கணும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. விஜய்க்கு எதிராக பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்படி மக்களை, அதாவது குடும்பத்தையே பார்த்துக்க கூட முடியாத ஒரு விஜயால எப்படி நாட்டு மக்களை பார்த்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் விஜய்க்கு எதிராக நிறைய பேசியிருக்காங்க நடிகை பபிதா. இதுதான் வந்து இப்போ சமூக வலைதளங்கள்ல கொஞ்சம் பரபரப்பா போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து இது ஒரு பக்கம் இருந்தாலும் கரூர் விவகாரத்தை வந்து விஜய் வந்து ஷூட்டிங்காக பயன்படுத்தினாரு. அந்த கூட்டத்தை வந்து ஷூட்டிங்காக பயன்படுத்தினாரு. அது தொடர்பான ட்ரோன் காட்சிகள் வந்து வெளியாச்சு அப்படின்லாம் அந்த மாதிரி ஒரு புகாருமே வந்துட்டு இருக்கு. இது தொடர்பாக விசாரணை நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சோ விஜய் வந்து அரசியலுக்கு வரேன்னு தான் சொல்லிட்டாரு. ஆனா அவர் தொடர்ந்து பிரச்சனை மேல பிரச்சனை தொடர்ந்து துரத்திக்கிட்டு தான் இருக்குது. சோ எது எப்படி இருந்தாலும் விமர்சனங்கள் விஜய் மேல நிறையவே முன்வைக்கப்பட்டு தான் இருக்குது. ஒரு பக்கம் அவரோட விமர்சனங்கள் வந்து அவர் மேல வைக்கக்கூடிய விமர்சனங்கள் வந்து ஏற்கக்கூடியதாகவும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. என்னன்னா பபிதா சொன்ன மாதிரி தாய் தகப்பனை வந்து ஒதுக்கி வைக்கிறது அப்படிங்கிறது பாவம் கூட சொல்லலாம். அதாவது மிகப்பெரிய பாவம். அதுவும் அவ்வளவு வளர்த்து ஒரு ஆளாக்குன தாய் தகப்பனை வந்துட்டு எந்த இடத்துல வச்சு பார்க்கணுமோ அந்த இடத்துல வச்சு பார்க்கணும். ஆனா எப்படி அவர் ட்ரீட் பண்றாரு அப்படிங்கிறது எல்லாரும் பார்க்குற விதமாவே இருக்குது. அப்பா அம்மாவை மதிக்க மாட்டாரு, கண்டுக்க மாட்டாரு. இவங்க சொல்ற மாதிரி தான்ற ஒரு ஆணவம் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. ஸோ இது எந்த அளவுக்கு எப்படி போக போகுது அப்படிங்கிறது தெரியல. இப்போ இந்த விஷயம் தான், அதாவது விஜய் வந்து அரசியல்ல வந்து சாதிப்பாரா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. பட் வந்து நல்ல மனுஷரா ஒரு 4 பேர்கிட்ட பேர் எடுக்கணும் அப்படின்றது தான் எல்லாரோட நினைப்புமா இருக்குது. அது மட்டும் இல்லாம விஜயோட ரசிகர்களுமே எதிர்பார்க்கறது இதுன்னு கூட சொல்லலாம். அதாவது விஜய் வந்து அந்த த்ரிஷா அவங்க கூட சுத்தாம இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. ஸோ இது விஜய் மாத்திப்பாரா இல்லையா அப்படிங்கிறது அவரோட தனிப்பட்ட விஷயம் தான். பட் இருந்தாலும் இவர் பொது வாழ்க்கைக்கு, அதாவது அரசியலுக்கு அப்படின்னு வந்துட்டார் அப்படிங்கிறதுனால எல்லாருமே அவர் விமர்சனம் பண்ணதான் செய்வாங்க. அதாவது ஒருத்தர் தப்பு பண்ணலனா கூட அரசியலுக்கு வந்துட்டா கண்டிப்பா விமர்சனங்கள் அவர் மீது வைக்கப்படும். ஆனா விஜய் வந்து குடும்பத்துல மனைவி ஒரு விவாகரத்து மனு தாக்கல் பண்ணதுக்கு அப்புறமாவும் இன்னொரு பெண் கூட ஊரு சுத்துறாரு அப்படிங்கிறது கண்டிப்பா விமர்சனத்துக்கு உள்ளாகக்கூடிய ஒரு விஷயம்தான். கேள்வி கேட்கறதுக்கு தகுதியான விஷயம் தான். அது மட்டும் இல்லாம அவர் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் உண்மைதானோ அப்படின்றது எல்லாருமே நம்பக்கூடிய அளவுக்கு மாறக்கூடிய விஷயமா இருக்குது. ஸோ இதெல்லாம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாம நடிகை பபிதா இதை பத்தி பேசின விஷயம் உங்களுக்கு எப்படி தோணுது? இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.